இங்க ஒரு 2 பேருக்கு புதுசா கல்யாணம் ஆகுது. இந்த பொண்ணோட புருஷன் வந்து டெய்லி இடியாப்பம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் நம்ம கணவனுக்கு ஏதாச்சும் புதுசா பண்ணி தரலாமேன்னு வெரைட்டியான டிஷ்னா பண்ணி கொடுத்தா அதை இவன் கீழே தட்டி விட்டுறான். அவங்க அம்மாவும் உனக்கு ஆசையா பண்ணதை ஏன்டா கீழே தட்டி விட்டுறன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் சாரின்னு கேட்டுறான். அதுக்கு அவங்க மனைவியும் இது நான் பண்ணேன்னு இல்ல, இது யார் பண்ணிருந்தாலுமே நீங்க தட்டி விட்டுருக்க கூடாதுன்னு சொல்றப்ப அவங்க மனைவிய கண்ணத்தை காட்டி அரைஞ்சிடுறான். அந்த பொண்ணு வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி கேட்டு அந்த பொண்ணை தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு தான் வாங்கி தரான். இதுக்கப்புறம் உன்னை அடிக்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவன் அதிகமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவக்காரனா வேற இருக்கான். இந்த பொண்ணும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி பாக்குறா, அவங்க அப்பா கிட்ட சொல்லி பாக்குறா, அவங்க அன்னை கிட்ட மெசேஜ் அனுப்பி பாக்குறா. ஆனா எல்லாருமே நீ ஒரு பொண்ணு, நீ தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றாங்க. ஒரு நாள் இவன் வீட்டுக்கு சாப்பிட வரப்ப அந்த பொண்ணு இவனை கண்டுக்காம போன் நோண்டிட்டு இருக்கா. இவன் டென்ஷன்ல அந்த ஹெட்போனை புடுங்கி போட்டு அந்த போனை வாங்குறதுக்கு ட்ரை பண்றான். இந்த பொண்ணு அந்த போனை இறுக்கமா பிடிச்சிருக்கிறனால இந்த பொண்ணு அடிக்க வரப்ப அந்த பொண்ணு கைய வச்சு தடுத்துறா. அப்புறம் தான் நமக்கு காட்டுறாங்க இவளோட புருஷனை அடிக்கிறதுக்காக தினமும் ட்ரைனிங்னா வேற எடுத்திருக்கா. மறுபடியும் இவன் பக்கத்துல வந்தோடனே நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறா. அவன் அங்க உள்ள ஒரு மீன் தொட்டியில விழுந்துடுறான்.